Hello friends, welcome to Kalaivani's kitchen. Viewers அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை ஸ்லோல வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெல்லம் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை இன்னொரு கடாயில் வடிகட்டிக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்ததாக 1 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த பூரணம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூரணம் ஆற இன்னும் திக்காகும். ரொம்ப நேரம் வச்சு கிளறணுன்னா அப்புறம் பூரணம் ஹார்ட் ஆகிடும். இதுதான் கரெக்டான பதம். அதனால் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு மலமலன்னு கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் 1 கப் அளவு இடியாப்பம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து எந்த மாதிரி நல்ல பதமாக வந்திருக்குன்ட்டு. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பதப்படுத்தின மாவோ இல்லை கொழுக்கட்டை மாவோ எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு கரெக்டான தண்ணி ரேஷியோவும் மெத்தட்லேயும் செய்யும் போது நம்ம கடையில் வாங்கின மாவில் கூட ரொம்ப சாஃப்டான விரிசலே இல்லாமல் அதே அளவுக்கு ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டையை நம்மளால் செய்ய முடியும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கை சூடு தாங்கன்னா இப்பயே கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போது இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை தட்டும்போது நம்ம கொழுக்கட்டை நல்லா ஸ்மூத்தாக விரிசல் இல்லாமல் நல்லா வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை தட்டுறதை நான் 2 மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு வாழை இலையை நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழை இலையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. கையிலையும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரியே உருட்டிக்கோங்க. நம்ம மாவு நல்லா பதமாக பிசைஞ்சிருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக உருட்ட வருதுன்னு. வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பர்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்து மூடி வச்சுருங்க. திருப்பி நம்ம அதையும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இலையோடு சேர்த்து மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஓரத்தெல்லாம் திருப்பி இன்னொரு தடவை நல்லா சீல் பண்ணிவிடுங்க. கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் நம்ம கையாலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழுக்கட்டை ரெடியாக இருக்குன்னு. இப்போ ஒரு இட்லி தட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக கையாலேயே கொழுக்கட்டை எப்படி தட்டுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். கையிலையே இந்த மாதிரி உள்ளங்கையால் ஃபஸ்ட்டு அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு நம்ம 3 விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை சென்டராக வச்சுக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான். நல்லா இந்த மாதிரி அழுத்தி மூடிட்டு
சீல் பண்ணி விட்டுருங்க. சைட்ஸ் எல்லாமே நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி மற்ற கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சதுலேருந்து ஒரு 7 கொழுக்கட்டையை இந்த இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு மொத்தம் ஒரு 10 கொழுக்கட்டை கிடைக்கும். அதே மாதிரி பூரணமும் சரியாக இருக்குது. இந்த 10 கொழுக்கட்டைக்குமே இந்த நம்ம ரெடி பண்ண பூரணமும் சரியாக இருக்குது. ரெடி பண்ண கொழுக்கட்டைங்களை நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இட்லி பானையில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஆவி வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். வாழை இலை அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி வேக வைக்கிற துணியை கூட அடியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று கூட விரிசலே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.